எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் எனக்கு நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற கேப்பில் சடனாக எம்டியோ மேனேஜரோ கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி சடன்னு ஒரு 5-6 வேலை சொல்லுவாங்க. மாரிக்கணி, நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை அப்டேட் பண்ணிடுங்க, இந்த ரிப்போர்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க, இந்தந்த பர்சனை ஃபாலோ பண்ணுங்க, இந்தந்த பர்சன்ட்டை இந்தந்த விஷயங்களை ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நானும் ஓகே சார், ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிடுவேன். சொன்ன அடுத்த செகண்ட் ஃபோனை கட் ஆகிடும். ஃபோனு கட்டான அடுத்த செகண்ட் என்ன ஆச்சுன்னா, நான் யோசிச்சு பார்ப்பேன், என்னென்ன வேலை நமக்கு சொன்னாங்க, என்னென்ன வேலை ஃபாலோ பண்ண சொன்னாங்க, என்னென்ன ரிப்போர்ட் அப்டேட் பண்ண சொன்னாங்க, எந்தெந்த பர்சனை ஃபாலோ பண்ண சொன்னாங்க, எதுக்கு ஃபாலோ பண்ண சொன்னாங்க, யோசிச்சு பார்ப்பேன். எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகாது. இந்த மாதிரி விஷயத்தை நான் நிறையா டேக்கிள் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விஷயத்த நீங்களும் டேக்கிள் பண்ணணுமா? அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அவங்க கால் பண்ணாங்கன்னா இருக்கிற எல்லா வேலையுமே ஓரளவுக்கு பாஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, எதை பற்றி பேச வர்றாங்கன்னு சொல்லிட்டு. நான் லிசனும் பண்ணிட்டேன், அண்டர்ஸ்டாண்டும் பண்ண ட்ரை பண்ணிட்டேன், ஆனாலுமே என்ன சொல்ல வர்றாங்க சுத்தமாக எனக்கு புரியலை அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே பண்ண வேண்டாம். அவங்க காலை கட் பண்ண வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு என்னென்ன வேலைலாம் சொன்னாங்களோ, எந்த மாதிரி வேலை சொன்னாங்களோ, அதை தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாவோ இல்லை நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ்லேயோ ஃபஸ்ட்டு கன்வே பண்ணிடுங்க. சார், நீங்கள் இந்த வேலை தான் சொன்னீங்களா? நான் இந்த பர்சனை தான் ஃபாலோ பண்ணணுமா? நான் இந்த மெசேஜ் தான் கன்வே பண்ணணுமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டுருங்க. மேபி வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டிங்கன்னா, ஒன்று அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு முழுசாக புரியலை, இல்லைன்னா அவங்க சரியாக கன்வே பண்ணலை. இந்த 2 அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகி திரும்ப கால் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணலாம். ஸோ எம்டிட்டையோ மேனேஜர்கிட்டையோ எந்த திட்டு வாங்காமல் எஸ்கேப் ஆயிடலாம். அந்தந்த வேலையை ஆன் டைமில் முடிச்சு. ஓகே, கீப் லிசனிங்.